இப்போ நெறைய பேர் ஸ்மார்ட் ஒர்க் பண்றேன் பேர்ல வந்து இப்போ எக்ஸாம்பிள் வந்து துணி கடை அப்படின்னா ஒரு ரூ. 1000க்கு 5 பேண்ட் இலவசம். மத்த கடையோட நம்ம கடை வந்து பிரபலமா தெரியணும் அப்படின்றதுக்காக. இப்ப ஏதாவது பிரியாணி வாங்க போனீங்கன்னா, பிரியாணிக்கு வந்து சிக்கன் 65 இலவசம் அப்படின்ட்டு ஒரு 1 1/2 வாரம், 2 வாரம் காம்போ போடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா அது காணாமயே போயிரும். அதனால அந்த கடைக்கு போற கஸ்டமர்ஸும் கம்மியாயிருவாங்க. இது எந்த விதத்துல நீங்க பார்க்குறீங்க? எப்படி பார்க்குறீங்க? என்னோட பிசினஸோட நம்பர்ஸ் எனக்கு தெரியல அப்படின்னு வந்து சொன்னாதான் நான் இந்த மாதிரியான அபத்தமான விஷயங்கள்லாம் வந்து பண்ணுவேன். 5 இப்போ ரூ. 1000க்கு 5 ஷர்ட் வந்து கொடுக்கறது. எனக்கு அடக்கமே வந்து ரூ. 400 வச்சுக்கோங்க ஒரு ஷர்ட். அப்படி எப்படி நான் வந்து ரூ. 2000 நான் ரூ. 1000 கொடுக்க முடியும் கஸ்டமர் வருவாங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டு அங்கேயே நான் லாஸ் ஆயிடுறேன். அதற்கு பதிலா உன்கிட்ட என்ன இருக்குது அதை தேடி வர வைக்க முடியும் அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து பார்த்து அதற்கேற்ற செயல்பாட்டில் தான் நம்ம இறங்கணுமே தவிர பிரியாணிக்கு சிக்கன் 65 கொடுக்கறது பெருசு இல்லை, தப்பு இல்லை. ஆனா பிரியாணியோட காஸ்டிங் உனக்கு தெரியுமா? ஓகே 300 விற்கிறியா? காஸ்டிங் எவ்வளோ? ஓகே ரூ. 150 காஸ்டிங். ஓகே 65 விற்கிறியா? 65 எவ்வளோக்கு விற்கிற? ஓகே நான் வந்து ரூ. 150 விற்கிறேன். அதோட காஸ்டிங் எவ்வளோ? ரூ. 75. அப்போ 150 75 225 ரூ. 300 தானே விற்கிற? ரூ. 75 இருக்குல்ல. ஓகே இந்த ரூ. 75 வச்சு சம்பளத்தை கொடுக்க முடியுமா? வாடகை கொடுக்க முடியுமா? மற்ற இபி பில் கட்ட முடியுமா? ஃபோன் பில் கட்ட முடியுமா? இந்த கணக்கெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னா ஓகே நீங்க தாராளமா பிரியாணி 65 கொடுத்து தாராளமா மார்க்கெட்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. பிரச்சனை இல்லை. இல்ல மார்க்கெட்டிங் பட்ஜெட்டுக்கு நீங்க தனியா ஒதுக்குன ஒரு அமௌண்ட் இருக்கு. என்கிட்ட ஒரு 3 லட்ச ரூபா இருக்கு. இப்ப இந்த 3 லட்ச ரூபா வச்சு நான் இந்த 3 லட்ச ரூபாய்க்கு ஒர்த்தான 65 வந்து என்னால ஃப்ரீயா கொடுக்க முடியும் அப்படின்னு சொன்னா தாராளமா வந்து கொடுங்க. பிரச்சனை இல்ல.